வில்லிவாக்கத்துல 2 தினங்களுக்கு முன்னாடி நடந்த தாவேகவுடைய பிரச்சார கூட்டத்துல நடிகர் விஜய் பங்கேற்கல அப்படிங்கறதால சுமாரான அளவுல தான் கூட்டம் இருந்திருக்கு. அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே அங்கிருந்த பெண்கள் மேல உடைஞ்ச மது பாட்டில் விழுந்திருக்கு. காவல்துறைக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள், எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை அடுத்து மேடையில் இருந்த ஆதவ் அர்ஜுனா எப்படி இப்படி நடக்கலாம் அப்படின்னு வீரவசனம் பேசி கொந்தளிச்சார். சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு காரணம் திமுக தான், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் அப்படின்னு கடுமையா தாக்கி பேசினார். திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம், நாங்கள் குரல் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் இப்படி செய்ய தெரியும்னு சவால் விட்டார். இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே அதுக்கு யார் காரணம், அதை நடத்தினது யாரு, சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க யார் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே போலீசாருடைய விசாரணைக்கு முன்னாடியே ஒருத்தவங்களை குற்றம் சுமத்துறது சரியா, அதுவும் எந்த முகாந்திரமும் இல்லாம முதலமைச்சர் மேலேயே எப்படி இப்படி எல்லாம் பழி போட முடியும்? திமுக திருப்பி கேட்டுக்கிறேன், காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் அங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார், இந்த நைட்டை கைது செய்யணும், இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் அதை வச்சா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன், இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, இங்கே உட்காருவோம். எவ்வளவு பொறுமையா இருக்கிறது. கரூர்ல ஆரம்பிச்சீங்க, எங்க போனாலும் மிரட்டல்கள். இன்னைக்கு கண்ணாடி பாட்டில வச்சு எங்களுடைய பெண்கள் மேல அடிக்கிறீங்க. இதற்கு பதில் சொல்லவில்லை என்றால், இதுக்கு தீர்வில்லை என்றால் நாங்கள் கைது செய்தாலும் நாங்க இங்கதான் உட்கார போறோம். இப்ப நம்ம உட்கார. இந்த சம்பவம் தொடர்பா விசாரணை நடத்தின போலீசார் துரிதமா நடவடிக்கை எடுத்து 2 இளைஞர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரணை நடத்தின போது அவங்க 2 பேருமே தாவேகவுடைய தொண்டர்கள் தான் அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. கைது செய்யப்பட்டவங்கள ஒருத்தவங்களுடைய செல்போன்ல விஜய் படத்தை டிபியா வச்சிருக்கிறாரு. அப்படின்னா இந்த சம்பவம் திட்டமிட்டே செய்யப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுறதோட, அது மட்டும் உண்மையாச்சுன்னா இப்படிப்பட்டவங்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற 9 குழந்தைகள் உட்பட 41 அப்பாவிகள் பலியான கரூர் சோகத்தை விட மோசமான சம்பவத்தை கூட இவங்க நிகழ்த்த துணிவாங்க அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு வராங்க. தாவேகவினரே ஆட்களை செட் செஞ்சு இந்த சம்பவத்தை அரங்கேற்றிய சதி செயல் அம்பலமான நிலையில சம்பவம் நடந்த அடுத்த நொடியே திமுக மேல பகிரங்கமாக குற்றம் சாட்டிய ஆதவ் இந்த நிமிஷம் வரைக்கும் மௌனம் காக்குறது ஏன்? திரைப்படங்கள்ல வர மாதிரி சொந்த ஆட்களையே பாட்டில் வீச வச்சு ஆளும் அரசு மேல பழி போடுறது எந்த வகையில நியாயம்? தமிழ்நாட்டுல அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் போன்ற பெரிய தலைவர்களை மட்டும் இல்லாம அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் நடிகர்களான தியாகராஜ பாகவதர், கிட்டப்பா, என்.எஸ். கிருஷ்ணன் போன்ற நடிகர்களை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் தெருக்கள்ல கூடுவாங்க. இதுவரைக்கும் யாருடைய கூட்டத்திலேயுமே கரூர் சம்பவத்தை போன்ற நிகழ்வுகளோ ரசிகர்கள் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக வரலாறே கிடையாது. தமிழகத்துல இந்தி எதிர்ப்பு போராட்டம் கொழுந்து விட்டு எரிங்க தொடங்கின போது மாணவர்கள் அந்த போராட்டத்துல பங்கேற்று தியாக வேள்விக்கு தயாரானாங்க. பல ஆயிரம் பேர் படிப்பை துறந்து தயாரானதால அறிஞர் அண்ணா மொழி போர்ல இருந்து மாணவர்களை விலகும்படி உத்தரவிட்டார். இதுதான் ஒரு தலைவருக்கு உரிய தலைமை பண்பு. அந்த பண்பு நலனை பின்பற்றி வந்தவங்க தான் அவருக்கு பின்னாடி வந்த தலைவர்களுமே. அப்படிப்பட்ட தலைவர்களே இன்றைய தேவையாக இருக்கிறாங்க. மரண வியாபாரிகளாகவோ தொண்டர்களுடைய உயிரை காவு வாங்குறவங்களாகவோ தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. அது மட்டுமல்ல, திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சிகள்ல கூட்டத்தை ஒழுங்குபடுத்த கட்சிக்குள்ளேயே தொண்டரணிய வச்சு சரி செய்வாங்க. ஆனா தாவேக தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகியும் அந்த கட்சியுடைய தலைமை அது செய்யாம இருக்கிறது ஏன்? கரூர் கொடூர நிகழ்வுக்கு பின்னாடி தாவேக அறிக்கை ஒண்ணு வெளியிட்டுச்சு. அதுல 2500 பேரை தேர்வு செஞ்சு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி தலைமையில மக்கள் பாதுகாப்பு படையை அமைக்க போறதா தாவேகவினர் அறிவிச்சாங்க. அதை அமைக்கிறதுல அவங்களுக்கு பெரிய சிக்கல் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் தாவேகவினர் இன்னமும் அமைக்கல.
23 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ரசிகர்கள் இளங்கன்று பயமறியாது அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி அவங்க டிரான்ஸ்பார்மர்ல ஏறுறதும் சாலை தடுப்புகள்ல தள்ளிவிட்டு குறுக்கு மறுக்காக ஓடுறதும் வழக்கமா நடந்துட்டு இருக்கு. இது மட்டுமல்லாம தாவேக்கு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்ல இந்த இடத்துல கூட்டம் நடைபெற போகுது, உடனே அங்க கூடுங்க அப்படின்னு செய்தி அனுப்பி விடுறதாகவும், அதை பார்த்ததும் ஆயிரக்கணக்கான நடிகர் விஜய் ரசிகர்கள் வாகனங்கள்ல வந்து விஜய் வரக்கூடிய பேருந்தின் பின்னாடியும் முன்னாடியும் வேகமா ஓட்டிட்டு போறாங்க. இதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகுது. நடிகர் விஜய்க்கு மட்டுமே கூட்டம் கூடுற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக திட்டமிட்டு இது அவங்க செய்யறதா குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு வருது. அதாவது தனக்கு யாருக்கும் இல்லாத மிகப்பெரிய மாசு இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்வதற்காகவே இந்த நாடகம் நடத்தி வராங்க அப்படின்னு சொல்றாங்க. தனக்கும் ஆளுங்கட்சிக்கும் தான் தேர்தல்ல போட்டி அப்படிங்கறத காட்டிக்கிறதுக்காகவே இந்த கோமாளித்தனம் அப்படின்னு விமர்சனம் செய்யறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள். கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பலியானால் போலீஸ் மேலையும் அரசு மேலையும் பழி போடுறத இவங்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சினிமாவில ஒரு காட்சியை ரீடேக் வாங்கி சரி செஞ்சிடலாம், ஆனா அரசியல்ல ஒவ்வொரு அடியும் லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கறத தாவேக்கவினர் இன்னும் புரிந்து கொண்டதா தெரியல. வில்லிவாக்கம் சம்பவத்துக்கு பின்னாடி ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திற்கு தனக்கு பாதுகாப்பு கேட்டு விஜய் எழுதின கடிதம் சிரிப்பா சிரிக்குது. இப்போ இந்த பதவியில யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற குறைந்த அறிவு கூட இல்லாம தனக்கு பாதுகாப்பு கேட்டு இன்றைய உள்துறை செயலாளருக்கு எழுத வேண்டிய கடிதத்தை பணியிலிருந்து ஓய்வு பெற்று மணிப்பூருடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அஜய் பல்லா பெயரை குறிப்பிட்டு தாவேக்கவினர் கடிதம் அனுப்பி இருக்கிறது ஊடக உலகத்தினருக்கு கிண்டல் அடிச்சு கலாய்ச்சிட்டு வராங்க. கூகுள்ல தட்டுனா உள்துறை செயலாளர் யார் அப்படிங்கிற தகவலை பெற முடியும். ஏன் முன்னாள் IRS அதிகாரியாக இருந்த தேர்தல் வியூக அமைப்பாளர் அருண்ராஜ் தாவேக்கவுல இருக்கிறார். இன்னொரு தேர்தல் வியூக அமைப்பாளர் ஆதவ் அர்ஜுனாவும் இருக்கிறாரு. இவங்களை கேட்டா சொல்லி இருப்பாங்க. ஒருவேளை அவங்களை கேட்டுதான் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இப்படி முக்கியமான ஒரு கடிதத்தை கூட தப்பான ஆளுக்கு அனுப்பக்கூடிய இவங்க இப்ப அதிகாரம் எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கும் இந்த நேரத்துல தமிழக அரசு தமக்கு பாதுகாப்பு தரல அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க. இப்படி நடந்து கொள்ளக்கூடிய இவங்களை தற்கூரிகள் அப்படின்னு சொன்னா கோபிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.